வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை கீரையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. முருங்கை கீரையை நம்ம எப்போதுமே அதிக நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அழிந்துவிடும், செரிமானம் ஆகிறதுக்கு சற்று நேரம் எடுக்கும். அப்படின்றதால இரவு நேரங்களில் மட்டும் கீரை உணவை தவிர்த்து மதிய வேலைகளில் கீரை உணவை எடுத்துக்கொள்வது நமக்கு நல்லதுங்க. இப்போ முருங்கைக்கீரை சமைக்கும் போது அதிகமாக எண்ணெய் சேர்த்து சமைக்கணும் அப்படின்றது கிடையாது, அதிகமாக அனலில் வாட்டணும் அப்படின்றது கிடையாது. அளவாக சமைத்து எடுத்துக்கொண்டாலே நிறைய நன்மைகள் கிடைக்கும். இப்போ முருங்கைக்கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாலை விட 4 மடங்கு அதிக கால்சியம் இருக்கு, ஆரஞ்சு பழங்களை விட 7 மடங்கு அதிக விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு, கேரட்டை விட 4 மடங்கு அதிக விட்டமின் ஏ சத்து இருக்குங்க. இந்த மாதிரி குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்து முருங்கைக்கீரை என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு அளிக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் எலும்புகளை நமக்கு வலுப்படுத்துங்க. அதனால ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தான் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்றோம். ஸோ அதை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக்கிறதுக்கும் முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக நமக்கு அடிக்கடி இந்த வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் அவங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ்ல ஆரம்பிச்சு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் கை கால்களில் வலி ஏற்படுவதோ, நமக்கு இந்த மூட்டு வலி, முடக்குவாதம், வாதம் தொடர்பான பிரச்சனைகள், அந்த கீழ்வாதம் பிரச்சனை, இது மாதிரி எதுவுமே நமக்கு இருக்காது. ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கணும், பேலன்ஸ் தடுமாறாம நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரையில் எடுத்துக்கொள்ளலாங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முருங்கைக்கீரையில் அயன் அப்படின்ற அந்த இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்குங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரித்து ரத்த சோகையை குணப்படுத்தும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்தத்தில் இரும்பு சத்து குறையும் போது தான் ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடலுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை நமக்கு அளிக்குது. அதனால தான் நம்மளுடைய உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்குது. அப்படி ஒருவேளை ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இரும்புச்சத்து குறைபாடால குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலன்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த அறிகுறிகள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா வளமான இரும்புச்சத்து எடுத்துக்கூடிய முருங்கைக்கீரை எடுத்துக்கொண்டு நமக்கு அந்த ரத்த சிகப்பணுக்களை பெருக்கி கொண்டு ஆரோக்கியமாக அந்த ரத்த சோகையிலிருந்து விடுபட்டு நலமாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளை முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளணுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளணும். இம்யூனிட்டி பூஸ்டராக முருங்கைக்கீரை செயல்படும். இப்போ முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. அதனால் நமக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளான பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சை தொற்று வியாதிகள், இந்த மாதிரி நோய்கள் இருந்துமே நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்போ நம்மளுடைய அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணால் தான் இதெல்லாமே பாசிபிள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த முருங்கைக்கீரையெல்லாம் வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது 2 நாட்கள் நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது பொரியலாகவோ அல்லது குழம்புகளை வச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே, எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே நமக்கு வலுப்படுத்தப்படும் பொழுது எந்த நோயுமே நம்ம தாக்காத அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ முருங்கைக்கீரையில் அதிகம் இருக்கிறதால மாலைக்கண் நோய் மற்றும் பார்வை திறன் குறைபாடுகளை தடுக்குது. இப்போ கண்களில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து கண்புரை, கேட்ராக்ட் ஏற்படுவதை நமக்கு தாமதப்படுத்துங்க. நம்ம தொடர்ந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கொண்டே வரணும்னு வச்சிங்களேன், அந்த கண் பார்வைக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ மங்கலான கண் பார்வையெல்லாம் கூர்மைப்படுத்தப்படும். மாகுல டீஜெனரேஷன் ஏற்படுவது, மாலைக்கண் நோய் ஏற்படுவது, விழிப்படலம் சேதமடைவது, கண்புரை ஏற்படுவது, கண் கருவினுடைய நலம் பாதிக்கப்படுறது, இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கூர்மையான கண் பார்வையை நம்மளால பெற முடியும். இப்போ வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் பார்வை மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும். அது ஓவரா அதிகமாக மங்கலாக இல்லாமல் ஓரளவு கண் பார்வை தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு வயதானவர்களுமே முருங்கைக்கீரை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும், கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. நம்ம தொடர்ந்து நம்மளுடைய இளமையை பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய ஆன்டி ஆக்சிடென்ட்களை பெற்று இளமையாக நமக்கு இருக்கிறதுக்கெல்லாமே முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் குவெர்சடின் மற்றும் குளோரோஜெனிக் அமிலம், ஸோ இதெல்லாமே நமக்கு இருக்குங்க. இந்த சத்துக்கள் இருக்குங்க இல்லையா, இது செல்கள் சிதைவடைவதை தடுத்து சருமத்தை இளமையாகவும் பொலிவாகவும் வைத்திருக்கிறதுக்கு
உதவிகரமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து முருங்கைக்கீரை வந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து உங்களுடைய சருமத்தில் கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தும். கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டம் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதால சருமத்தில் வறட்சியோ சுருக்கமோ எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. நீரேற்றமாக உங்களுடைய சருமம் வந்து இருக்கும். புத்துணர்ச்சியான ஒரு சருமம் வந்து கிடைக்கும். சருமம் தொடர்பான பிரச்சனைகளான எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. பளபளப்பான ஒரு சருமத்தை வந்து பெறுவதற்கெல்லாமே முருங்கைக்கீரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது போல் நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. நலமாக உங்களுடைய உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.